சாப்பிட்றது முன்னாடி வந்து ஜப்பான் வந்து ஒரு பழக்கவழக்கம் இருக்குது. சாப்பிட்றது முன்னாடி வந்து இத்ததாக்கிமாசு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஜப்பான் வந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணின்னு சொன்னா ஹாய் கைஸ், கம்பெனி வந்து ஒரு 4 நாள் லீவ் விட்டாங்க. பேக்கெலாம் பார்த்தாலே தெரியும். நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போகிறதுக்கே வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. நான் ஏன் போகிறேன் அப்படின்னா, நம்ம தலைவன் கொஞ்சம் நல்லா சமைப்பான். ஸோ அதனால் ரொம்ப நாள் சமைச்சு சாப்பிட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் வந்து அதுக்காக தான் ஊருக்கு போகிறேன். ஸோ வாங்க கைஸ் போகலாம். கைஸ், நம்ம விட்டு போகிறதுக்கு நம்ம ஃப்ரெண்டு கார் எடுத்து வந்துருக்காங்க. கைஸ், ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படி சொல்கிறேன். கைஸ், பிரியாணிக்கு தேவையான கறி வந்து நம்ம வந்து வானலில் வந்து ஒரு தொக்கு போல வச்சுக்கிட்டு குக்கரில் வத்தப்படுறீங்க. இதுதான் வந்து ஜப்பான் குக்கரு. ஸோ இதுக்குள்ளே நம்ம அப்படியே மாற்றி வேண்டியதான். நீங்கள் எவ்வளோ சாப்பிட போகிறீங்களோ அந்த அளவுக்கு ரைஸையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மிஷினுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் பிரியாணி ரெடி. 1 நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், 1 மணி நேரம் ஆச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கைஸ். பரவாயில்ல கைஸ், நம்ம நினச்சது நல்லா வந்திருக்குது. இன்றைக்கி ஒரு புடி கைஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றது முன்னாடி வந்து ஜப்பான் வந்து ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. சாப்பிட்றது முன்னாடி வந்து இத்ததாக்கிமாசு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஜப்பான் வந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.